மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. இந்த மாநாட்டுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி குறித்தான அவங்க மதிப்பீடு பன்மடங்கா உயரும். படைபலம் உண்மையிலே யாருக்கு இருக்குங்கிறத அவங்க உடனே தொடங்குவாங்க. பெரியாருக்கு தமிழ் மொழி மீது, தமிழ் தேசியங்கிற இந்த கருத்தியல் மீது, தமிழருங்கிற இந்த கருத்தாக்கங்கள் மீது எப்போதும் கொடும் வன்மம், கொடும் காழ்ப்புணர்ச்சி. அதன் வெளிப்பாடு தான் தமிழை வசைபாடுனார். நீ வசைபாடுறன்னா மொழிகள் எல்லாத்தையும் வசைபாடு. தெலுங்கு மொழியில் என்ன இருக்குது, கன்னட மொழியில் என்ன இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பேசு. மொழிகளே இப்படிதாங்க அப்படின்னு பேசு. ஏன் தமிழை மட்டும் காட்டுப்படின்னு சொல்ற? நீ திராவிடர் அப்படின்னா திராவிடர்ல எல்லாரும் வருவான், வடநாட்டுக்காரரும் வருவான் அப்படின்னா எல்லா மொழிகளையும் பேச வேண்டியதானே. சிலப்பதிகாரத்தை வேசி காப்பியம் சொன்னது யாரு? தமிழன்னு பேசுறவங்கலாம் பித்தலாட்ட கருங்காலிகள் பேசினவர் இந்த கருங்காலி பெரியார். இவர் அம்பேத்கரை RSS, சங் பரிவார், பிஜேபி கொண்டாடுதான் இருக்குது. அண்ணல் அம்பேத்கர் பாஜகவுக்கு ஆதரவான கருத்துருவாகத்தான் அந்த காலத்தை செஞ்சாரா? இந்துத்துவாவை பரப்பினாரா? மனு திரும்பத்தை ஆதரிச்சாரா? இந்த மதவாத கூட்டத்தை நியாயப்படுத்தினாரா? பெரியாரை ஏற்றுக்கிட்டு பாஜக எதுக்கல. அவன் இயல்பாவே பாஜக எதுக்குறான். அவன் பெரியாரை படிக்கவோ, வாசிக்கவோ, நேசிக்கவோ, பெரியாரின் கோட்பாடுகள் உள்வாங்கவோ எதையும் செய்யல. அவன் பாஜக எதுக்குறான். கடைசி கையிருப்பு அவனுக்கு இந்த பிம்பம், பெரியாருங்கிற பிம்பம். இந்த தலைமுறை தான் கடைசி தலைமுறை. இன்னொரு தலைமுறையில இந்த பிம்பம் சுக்குரா உடைக்கப்படும். நாங்க அதுக்கும் உடைச்சு முடிப்போம். என்ன செருப்படுத்தி சொன்னா அண்ணடா அவ்வளவு பெரிய ஆள்மையடா நீங்களா? செருப்படுத்தி சொன்னா நாங்க ஜனநாயக தன்னோடு இருக்கோம்டா. அண்ணன் சீமான் குறித்து தனிநபர் தாக்குதல், குடும்ப ரீதியான தாக்குதல். ஏண்டா உனக்கெல்லாம் குடும்பம் இல்லையாடா? எல்லாருக்கும் அகவாழ்வு புறவாழ்வு இருக்குல்ல. நான் கு ராமகிருஷ்ணன் பத்தி பேசினா அண்ணன் சீமான குடும்ப ரீதியா பேசுறது அதை கு ராமகிருஷ்ணன் மகிழ்றாரு பேசி. நீ எல்லாம் மனசாடாரியெல்லாம், நீ எல்லாம் பெரிய மனசாடாரியெல்லாம். அப்போ உன் கட்சி கொடுத்துக்கு உன்னை பார்க்க வந்தாலும் செத்து போனா, உன்னை பார்க்க வந்து செத்துக்க மாட்டான்ல. அதுக்கு ஒரு இரங்கலை கூட விடல விஜய். ஏன் விடல? ஆனாலும் இந்த மக்களுக்கு ஓட்டு போட்டுருவான். ஏன்னா நான் நடிச்சிருக்கேன், 30 வருஷமா நடிச்சிருக்காங்கன்னு மண்டமேல இருக்குல்ல நட்சத்திர அந்தஸ்து, திரை கவர்ச்சி, அந்த அதிகாரத்துக்கு, அந்த மமதைக்கு நாய் அடி பேடி அடிக்கணும். இன்னும் சொல்ல போனா கரூர் மரணத்துல முழுக்க விஜயை காப்பாற்றியது திமுக. திரைப்படத்துல ஆண்டா எல்லாம் பண்ணுவாங்க, நிஜத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு கோமாளியவன், ஒரு அரசியல் கோழை. அவனுக்கு துணிவு இல்லை, தைரியம் இல்லை. படத்துல ஒரே நேரத்தில் 1000 பேர் அடிச்சு பறக்க விடலாம், நிஜத்துல பாடிகாடு இல்லாமல் வெளில வர மாட்டான் அப்படின்னு உண்மையை சொல்லணுமா இல்லையா? அந்த உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கோம். பெரியார் மறுபரிசீலனை தொடர் நிறைவடையலாம், ஆனால் பெரியார் மீதான தலித்துகளின் மறுபரிசீலனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு. அப்ப தொடர்ந்து கொண்டே இருக்கும்னா 9 மாசம் நீங்க பெரியார் ஈவரை விமர்சிச்சப்ப பாஜக உள்ள வந்துடாதா? பெரியார் ஈவராவை தூக்கி சுமக்கிறது தான் நான் திரும்ப தூக்கி சுமக்கட்டும். இந்த தலைமுறை தான் பெரியார் ஈவராவை தூக்கி சுமக்கிற கடைசி தலைமுறையா இருக்கும். இன்னொரு தலைமுறைக்கு அந்த பெரியார் ஈவரா மீதான எந்தவித மயக்கம் இல்லாம அந்த பிம்பத்தை, போலித்தனத்தை முழுதுமா அடிச்சு வருக்குவோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. நம்முடைய இன்றைக்கு மீண்டும் இணைகிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இருமானம் கார்த்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படிங்கிறத கூட்டுவதற்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. ஏன்னா திமுக, அதிமுக இருவரும் திராவிட கட்சிகள் ஒரு அலையன்ஸோடு போயிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தனித்து போட்டி, யாரும் கூட்டணிக்கு வரலான்னு தனிச்சு மக்களோட நின்று போட்டி போட போகிறோன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு திரை கவர்ச்சி பிம்பம் அவர் ஒரு பக்கம் நிற்கிறாரு. இந்த விஷயங்களுக்கு மத்தியில் மக்களோட நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி மாநாடை கூட்ட ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க. எப்படி, என்ன மாதிரி எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க நீங்கள் இந்த முறை? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தவிர்க்க இல்லாத மாநாடாக, வரலாற்றில் இடம்பெறக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு இருக்கும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள் போல் நாம் தமிழர் கட்சி இல்லை. இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாநாடுங்கிறது பிரச்சனை கிடையாது. அவங்க பல ஆயிரம் கோடி வச்சுருக்காங்க. அவங்க நினச்சா மாதத்துக்கு ஒரு மாநாடு போடலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சியோட பொருளாதார வடிவங்கிறது மிக குறைவானது. நாங்கள் மாநாடு எப்போ போட்டோம் அப்படின்னு பின்னோக்கி போய் பார்த்தா 2010 மே 18 அன்னைக்கு நாம் தமிழர் இயக்கம் கட்சியாக மாற்றப்படுது அந்த மாநாட்டில். அதுக்கு பிறகு 2016 சட்டமன்ற பொதுத்தேர்தலுக்கு முன்பாக 2015
இதே திருச்சியில் வந்து ஒரு மாநாடு போட்டோம். அதுக்கு பிறகு மரகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு, மலைகளின் மாநாடு அப்படின்னு மாநாடு என்று வகைப்படுத்தப்பட்டாலும் வழக்கமாக இந்த கட்சியில் போடப்படக்கூடிய மாநாடு மாதிரி போடல. அதுக்கு பிறகு இப்போ மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு ஏறக்குறைய ஒரு குறைந்தது 5 லட்சம் பேராது கூடுவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பெரிய மாநாடு. அந்த மாநாட்டில் வந்து ஒரே மேடையில் வழமை போல் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை வந்து அண்ணன் சீமான் அறிவிக்க போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய கொள்கை பிரகடனமாக அந்த மாநாட்டு மேடை இருக்கும். அதில் வந்து சரிபாதி ஆண்கள், சரிபாதி பெண்கள், ஒரு திருநங்கை வேட்பாளர் உட்பட இந்த மாநாட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டோட அரசியல் திசைவழி போக்கு மாறும் அப்படின்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டோட ஊடகங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு மாற்றாதி மனப்போக்கோடு எப்போதுமே அணுகிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு போதிய ஊடக வெளிச்சம், போதிய கவன ஈர்ப்பு, போதிய முக்கியத்துவம், போதிய மதிப்பு வந்து அளிக்கிறது இல்லை. எப்போதும் வந்து நம்மளை வந்து ஒரு பாரபட்சமாக அணுகிறாங்க. இந்த மாநாட்டுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி குறித்தான அவங்க மதிப்பீடு பன்மடங்காக உயரும். படைபலம் உண்மையிலே யாருக்கு இருக்குங்கிறத வந்து அவங்க உடனே தொடங்குவாங்க. மற்ற கட்சிகள் போல் மாநாடு அப்படின்னா தொண்டர்கள் வந்து சலம்புறது, அங்கே தகராறு பண்ணுறது, தேவையில்லாத சலசலப்பு ஈடுபடுறது அப்படிலாம் இருக்காது. கட்டுக்கோப்பு, ஒழுங்கு, நேர்த்தி, அந்த படை செருக்கு எல்லாம் ஒருங்கே பெற்ற மாநாடாக இருக்கும். வணக்கம் அப்படின்னு அறிவித்தா ஒட்டுமொத்த கூட்டமும் 1,00,000 பேர் கூடியிருக்கிறப்ப கூட ஒட்டுமொத்த கூட்டமும் நிசப்தமாக இருக்கும். வீர வணக்கம் அப்படின்னா ஒட்டுமொத்த குரலும் ஒற்றை குரலாக வந்து ஒலிக்கும். அந்த அளவுக்கு மிக ஒழுங்கோடு கூடிய ஒரு மாநாடாக வந்து இந்த மாநாடு இருக்கும். 2010 கட்சி தொடங்கப்பட்ட சமயத்தில் வந்து மதுவோட வாசனை இல்லாமல் போடப்பட்ட மாநாடு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதே போல் இந்த மாநாடும் ஊடகங்களால் பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த மாநாட்டுக்கு பிறகு வந்து அடுத்த சில நாட்களில் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி செயல்பாட்டு வரைவை வந்து அண்ணன் சீமா அறிவிச்சிருக்காங்க. மற்ற கட்சியில் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிடும். தேர்தல் அறிக்கைங்கிறது தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும். தேர்தலில் வந்து இந்த புறச்சூழல் என்னவா இருக்குது, எது அரசியலாக இருக்குங்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து கொண்டு வருவாங்க. ஒரு தேர்தலில் மதுவிலக்கும்பாங்க, ஒரு தேர்தலில் மதுவிலக்கு இல்லைம்பாங்க. அது மாறுபடும். ஆனால் நாம் தமிழர் கட்சி வைக்கிறது தேர்தல் அறிக்கை கிடையாது, ஆட்சி செயல்பாட்டு வரைவு. நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கிறப்ப அந்த ஆட்சி எவ்வாறு இருக்கு என்பதற்கான ஒரு வரைவு, அவ்வளோதான். இது 2016 கொடுத்தோம். அதை இன்னும் செழுமைப்படுத்தி மேம்படுத்தி அதையும் சீமானவர்கள் வந்து விரைவில் அறிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ச்சியாக வந்து இந்த 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தலுக்கான பரப்புரையில் இறங்கிடுவோம். இப்போவே தமிழ்நாடு முழுக்க வந்து நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் எல்லாம் பரப்புரை, களப்பரப்புரை, கருத்தியல் பரப்புரை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. களத்தில் பரப்புரை செய்கிறது, மக்களை சந்திக்கிறது, விழிப்புணர்வு ஏற்படுத்தி தொடர்ச்சி செய்து கொண்டிருக்காங்க. இப்போ திமுக கூட்டணி வந்து இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற தருணத்தில் வந்து தேமுதிக உள்ளே போயிருக்கு. காங்கிரஸ் உள்ளே இருக்குமா வெளில போகுமாங்கிறது இன்னமும் கேள்விக்குறியாக இருக்குது. அதே போல் கூட்டணி நம்ம முழுமை பெறலை. இந்த பக்கம் அதிமுகவில் வந்து என்டிஏ ஆட்சிங்கிறாங்க. கூட்டணி ஆட்சியா இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சியாங்கிற குழப்பமும் இன்னமும் இருக்குது. இன்னமும் யார் அங்கே உள்ளே போவா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தார், யாருமே அங்கே வரலை. இன்னைக்கு நிலையில் தனிச்சு விடப்பட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்படி அவங்கெல்லாம் நான் கூட்டணியே நிறைவு செய்யலை. அதுக்கு பிறகு கூட்டணி நிறைவு செஞ்சு தொகுதி பங்கீடு முடித்து அப்புறம் வேட்பாளர் நேர்காணல் நடத்தி வேட்பாளர் அறிவித்து அப்புறம் பரப்புரையை தொடங்கணும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வேட்பாளர்களை அறிவிக்க போகிறோம். இன்னும் 2 நாட்களில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு முழு வீச்சில் எல்லாருக்கும் முன்பாக வந்து களத்தில் முன்னோடியாக வந்து நம்ம பரப்புரை தொடங்கிடுவோம். அப்போ இந்த தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கான அறுவடை களமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அறிஞர் அண்ணா வந்து 49 கட்சி ஆரம்பித்து 67 ஆட்சி பிடிச்சார். ஆட்சியை பிடிக்கிற தருணத்தில் ஆட்சி பிடிக்கிறாரு அப்படின்னு செய்தி வருது, ஊடகங்கள் செய்தி வருது. ஊடகங்கள்லாம் இன்றைக்கி வானொலியில் செய்தி வருது, திமுக முடிந்தது ஆட்சியை பிடிக்குன்னு செய்தி வருது. அப்போ அண்ணாவோட முகம் வந்து கொஞ்சம் சோகமாகுது. உண்மையிலே வந்து அவர் கவலை கொள்கிறாரு. அவர் சொல்கிறார், அண்ணா சொல்கிறாரு, இன்னும் பல காலம் பக்குவப்பட்டு பயணப்பட்டு நாம் அதுக்கு பிறகு ஆட்சியை பிடிச்சிருக்கலாம், ரொம்ப குறுகிய காலத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படின்னாரு. அண்ணாவே ஏறக்குறைய 18 ஆண்டு காலம் வந்து பயணப்பட்டு தான் ஆட்சியை பிடிக்கிறார். 18 ஆண்டுங்கிறது 1/4 நூற்றாண்டு நெருக்கமானது. ஆனால் அதையே குறைவான காலகட்டம் அப்படின்னு மதிப்பிட்டாரு. நாம் தமிழர் கட்சி 15வது ஆண்டுலாம் இருக்குது. இந்த தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கான அறுவடை களமாக இருக்கும், அதிகாரத்தை நோக்கி நாங்கள் நகரக்கூடிய களமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதனால் இந்த மாநாடு வந்து மிகப்பெரிய நம்பிக்கையையும் மிகப்பெரிய நேர்மறையான ஒரு சிந்தனையும் அலைவரிசையும் நமக்கு கொடுக்குது. இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக சொன்னீங்க ஊடகங்கள் வந்து ரொம்ப ஒரு புறக்கணிப்பை, ஒரு மாற்றாந்த மனப்பான்மையை கொண்டு பார்க்குறாங்கன்னு. ஆனால் அண்மை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல வலையொலி காட்சிகள் மற்றும் சேட்டலைட் ஊடகங்கள் கூட நாம் தமிழர் கட்சி பங்கெடுத்து பேசக்கூடிய கருத்துரைகள் பண்ண விஷயங்களை பார்க்குறோம். அண்மையில் அப்படி நடைபெற்ற ஒரு வலையொலியில், தனியார் வலையொலி ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சியை சேர்ந்த ஸ்ரீதர் அவர்கள் வந்து பெரியார் குறித்து சில விஷயங்கள் வந்து பேசுகிற போது
அங்கே வந்திருக்கக்கூடிய பெரியார் இயக்க தோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பை எடுத்து வீசின காட்சிகளை பார்க்க முடிகிறது. அது வந்து நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்கள் மீது வந்து விழுந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு ஒரு மன்னிப்பு கேட்டதாக ஒரு தகவல் வந்து வெளியில் வந்து கசிவிடப்படுகிறது. இது போன்ற விஷயங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி பங்கெடுக்கிற மேடைகள் நடக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு போதிய ஊடக வெளிச்சம் இல்லைங்கிற கருத்தில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சி பல முன்னுதாரணமாக சில திட்டங்களை வைக்கிறோம். தலைநகரங்களை பரவலாக்குவோம், அதை பிரித்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்கிறோம். ஆடு மாடு வளர்ப்பை வந்து சந்தைப்படுத்துவோம், அதன் மூலமாக வந்து நாம் ஒரு பொருளாதாரத்தை எட்டுவோம்னு சொல்கிறோம். விவசாயத்தை தேசத்தொழிலாக்குவோம், 60 வயது கடந்த விவசாயிகளுக்கு மாத ஊதியம் தருவோம் அப்படின்னு சொல்கிறோம். பிளாஸ்டிக்கை தடை வைப்போம்னு சொல்கிறோம். தண்ணி விற்பனைக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். இப்படி பல முற்போக்கான இயற்கை சார்ந்த பல அம்சங்களை சொல்கிறோம். அதெல்லாம் சாத்தியம் இல்லையா, அது நிலை இருக்கா குறை இருக்கான்னு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த காட்சி ஊடகமும் விவாதம் நடத்துனதில்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவ்வளோதான். அது முதல் செய்தி. அப்புறம் இந்த ஒரு நியூஸ் கிளஸ்ங்கிற தனியார் ஊடகம் நடத்திய அந்த விவாதம், மக்கள் பங்கேற்போடு கூடிய விவாதம், அந்த விவாதத்தில் வந்து முதல்ல நான் தான் போக வேண்டியது. நெறியாளர் தேவதான் கூப்பிட்டுருந்தாரு. நான் வேதாளத்தில் இருக்கிறேன், அதனால் வர சந்தேகம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் யாரை கூப்பிட்றங்கிறப்ப ஸ்ரீதரனை கூப்பிட்டுக்கிட்டாரு. ஸ்ரீதரனை வந்து கடைசி நேரத்தில் சொல்லப்பட்டதால் அந்த நிகழ்வுக்கு வந்து கட்சிக்காரங்களை அழைச்சி போக முடியல. அவரும் இன்னொருத்தர் 2 பேரும் தான் போகிறாங்க. அதில் முடி பேசுகிற ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து பெரியாரை வந்து விமர்சிக்கிறாங்க, இறந்து போனவங்களை விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு கருத்து சொல்கிறார். அந்த தர்க்கம் வந்து அபத்தமானது. இறந்து போனவங்களை பேசக்கூடாதுன்னா நீ ஹிட்லரையும் பேச முடியாது, முசோலினியும் பேச முடியாது, யாரையும் பேச முடியாது. இறந்தவங்கிறது விதிவிலக்கு இல்லை, அவங்க செஞ்ச செயல்பாடுகள் தான் மதிப்பு. அதில் பெரியார் ஈவரா குறித்து தவறான எந்த கருத்தையும் ஸ்ரீதர் பேசலை, கண்ணியமற்ற வார்த்தையை பயன்படுத்தலை, அந்த அவையில் பயன்படுத்தக்கூடாத சொல்லாடல்களை வந்து அவர் வைக்கலை, அவர் விமர்சனமாக வைக்கிறார். இல்லை, உண்மைக்கு புறம்பான வாதத்தை பிரச்சனைக்கு புறம்பான நான் சொல்கிறேன். தமிழை படித்தால் பிச்சை எடுக்கக்கூடாது, தமிழ் மொழி உதவாதுன்னு ஏற்கனவே ஒரு புலவர் அவர்கள் பேசின கருத்தை மேற்கோள் தான் பெரியார் ஈவர் அவர்கள் காட்டினாங்க. ஆனா அது பெரியாரே சொன்ன மாதிரி பொய் பரப்புரிய நாம் தமிழர் பண்ணுங்கிறது தான் குற்றச்சாட்டு உங்க மேல. பெரியாருக்கு வந்து தமிழ் மொழி மீது, தமிழ் தேசியம்ங்கிற இந்த கருத்தியல் மீது, தமிழருங்கிற இந்த கருத்தாக்கங்கள் மீது எப்போதும் கொடும் வன்மம், கொடும் காழ்ப்புணர்ச்சி. காரணம், அதுக்கு முதன்மை காரணம் அவருக்கு தான் தமிழர் இல்லைங்கிற அந்த தாழ் உணர்ச்சி தான். அதான் முதன்மை காரணம். அதன் வெளிப்பாடு தான் தமிழை வசைபாடுனார். நீ வசைபாடுறன்னா மொழிகள் எல்லாத்தையும் வசைபாடு. தெலுங்கு மொழியில் என்ன இருக்குது, கன்னட மொழியில் என்ன இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பேசு. மொழிகளே இப்படி தாங்க அப்படின்னு பேசு. ஏன் தமிழை மட்டும் காட்டு படின்னு சொல்கிற? நீ திராவிடர் அப்படின்னா திராவிடரில் வந்து எல்லாரும் வருவான், வடநாட்டுக்காரரும் வருவான் அப்படின்னா எல்லா மொழிகளையும் பேச வேண்டியதானே? ஏன் தமிழை மட்டும் மையப்படுத்தி பேசினாரு? அவர் தாங்க பேசினார் தமிழை. சிலப்பதிகாரத்தை வந்து வேசி காப்பியம் சொன்னது யாரு? தமிழ் இலக்கியங்களை காப்பியங்களை வந்து தொல்காப்பியம் வந்து ஆரிய அடிவடி அப்படின்னு சொன்னது யாரு? தமிழ் இலக்கியங்களை காப்பியங்களை தமிழ் மொழியை மிக மோசமாக கீழ்த்தனமாக வசைபாடியவர் வந்து பெரியார் ஈவர். தமிழ் என்று பேசுபவங்களெல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள், தமிழ் என்று பேசுறவங்கலாம் பித்தலாட்ட கருங்காலிகள் பேசினவர் இந்த கருங்காலி பெரியார் ஈவர். அவ்வளோ கடுமையாக பேசுறாரு. அதை எடுத்து வைக்கிறோம், அவர் சொன்னதை எடுத்து வைக்கிறோம். நாங்கள் சொன்னது தவறாக இருக்குது, பிழையாக இருக்குன்னா மாற்று கருத்தை வை, மறுப்பு தெரிவி. நீ குறைந்தபட்சமாக அந்த அவையில் என்ன பண்ணிருக்கலாம், முழக்கம் போடு, கண்டிக்கிறோம் முழக்கம் போடு, வெளிநட பண்ணு, குறைந்தபட்ச ஜனநாயக தன்மை. ஆனால் செருப்படுத்தி சொன்னால் செருப்பு உன் காலில் மட்டும் தான் இருக்கா, எங்கள் காலில் செருப்பு இல்லையா? நாங்கள் எவ்வளவு ஜனநாயக தன்மையோடு இருக்கோம். இந்த பெரியாரிய பொறிக்கைகளோட செயல்பாடுகளை நாங்கள் கடந்து போகிறோம். கண்ணியமும் ஜனநாயகமும் ஒரு வழி பாதை கிடையாது. எல்லாருமே அப்படி இருக்காங்களா? ஏன் அவ்வளவு கடுமையான வார்த்தையை பயன்படுத்த இருக்கிறாங்களா? ஒரு மாலை முறை தொலைக்காட்சி விவாதத்தில் மதிவதனி தங்கச்சி மதிவதனி பேசுறாங்க. பேசுறப்ப அர்ஜுன் சம்பத் வந்து மேடைன்னு அந்த பேசக்கூடிய அந்த ஒளிவாங்கி நோக்கி வர்றாரு. கீழே இருக்கக்கூடிய பாஜகக்காரங்க வந்து செருப்படுத்து காட்டுறீங்க, இதான் உங்க நாகரிகம் அப்படின்னு மதிவதனி பேசுறாங்க. மதிவதனியை நோக்கி எப்படி செருப்படுத்து காட்டலாம்னு இந்த பெரியாரியவாதிகள்லாம் பொங்கலாங்க, கண்டிச்சாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் வந்து அந்த மேடையில் வந்து அவதூறா ஏதாவது பேசினார? ஒருவேளை அவதூறா பேசினா கூட அதை நீ மறுக்க தான் செய்யணும், அதையும் கண்டிக்க தான் செய்யணும். செருப்படுத்தி வீசினா நாளைக்கு ராமகிருஷ்ணன் பேசுகிற மேடையில் செருப்படுத்தி வீசினா என்ன பண்ணுவேன்? என்ன செய்ய முடியும்? செருப்படுத்தி நாங்கள் பேசினா அப்போ இவ்வளவுதாங்க. அந்த செருப்பை விட கீழானதுங்க இவங்க தரம். பெரியார் குறித்தான விமர்சனம் வைக்கிறோம்னா, கருத்து வைக்கிறோம்னா அந்த கருத்துக்கு மறுப்பு சொல்லு, மாற்று கருத்து சொல்லு. அதை சொல்ல துப்பு இல்லாமல் திராணி இல்லாமல் பெரியாரை விமர்சிச்சா சங்கி, பெரியாரை கேள்வி கேட்டால் சங்கி. நீ பாஜக பிடி நம்ம வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல.
கீழ்வெண்மணியில மக்கள் கொலை செய்யப்பட்ட போது 44 ஆதி தொல்குடி மக்கள் எரித்து கொலை செய்யப்பட்ட போது பெரியார் இவரை ஏன் நிலைப்பாட்டை எடுத்தார்? அதுக்கு பிறகு அதே வெண்மணிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய செம்மனார் கோயில் பொதுக்கூட்டத்தில் அதுக்கு பிறகு ஒரு மாதத்துல பேசுறாரு. டிசம்பர் மாசம் வந்து கீழ்வெண்மணி படைக்குள்ள, ஜனவரி மாசம் செம்மனார் கோயில் பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் 44 பேரை எரிச்சு கொண்ட அந்த படுபாதகர்களை, பண்ணையார்களை ஏன் கண்டிக்கல? கோபாலகிருஷ்ணன் நாயுடுவனை கண்டிக்கணும்னு ஒரு வார்த்தையும் பேசல. அதாவது அக்ரகாரத்தை கொளுத்தி 1000 பார்ப்பனையாவது எரித்தால்தான் சாதி ஒளியுமாயின் என் செய்வீர் அப்படின்னு இருக்கிறார். இவரை கேட்ட உடனே மாநாட்டு மேல கேட்கிறாரு. கேட்ட உடனே தொண்டர்கள்லாம் குத்துவோம் கொள்ளுவோங்கிறாங்க. சாதியை ஒழிக்க அக்ரகாரத்தை கொளுத்தி 1000 பாப்பானையாவது எரிப்போங்கிற அளவுக்கு போன பெரியார் இவரா 44 ஆதி தொல்குடி மக்களை எரிச்சு குடிசையை கொளுத்தி சாதி வழியில பண்ணையார்கள் வந்து ஆட்டம் போட்டப்ப மிக மூர்க்கமா இறங்கிருக்கணுமா இல்லையா? ஏன் இறங்கல? எதற்காக செம்மனார் கோயில் பொதுக்கூட்டத்தில் முழுக்க கம்யூனிஸ்ட்கள் சாடினாரு? கம்யூனிஸ்ட்கள் கழகம் பண்ணி இந்த 44 பேரை சாக விட்டாங்கன்னு பேசினாரு. அதுல மக்கள் பக்கம் அன்னைக்கு இருந்தது கம்யூனிஸ்ட்கள் தான். நமக்கு விமர்சனம் இருந்தாலும் அன்னைக்கு மக்கள் பக்கம் இருந்தது கம்யூனிஸ்ட்கள் தான். எரித்து கொலைச்சப்பட்ட 44 பேர்ல பெரும்பான்மை கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான். அப்ப அன்னைக்கு அந்த நிலைப்பாட்டையே எடுத்தாரு. அதற்கான தர்க்க நியாயம் என்ன? பெரியார் பதில் சொல்லு. 1960களில் முடிப்பாட்டம் நடந்தப்ப, 64 67 முடிப்பாட்டம் நடந்தப்ப அன்னைக்கு போராடுறவங்க மேல எனக்கு வந்து நாட்டபிமானம் இல்ல, தேசாபிமானம் இல்ல, எனக்கு இருந்த ஒரே அபிமானம் மனிதாபிமானம்னாரு. போராடுறவங்களை ஏன் இப்படி சும்மா விட்டு வச்சிருக்கீங்க? உங்களை துப்பாக்கி எது கொடுக்கப்பட்டிருக்கு? முத்தம் கொடுக்கவா? 4 பேர் எரிச்சா ஓடிடுவான். அவ எரின்னு சொல்றது, துப்பாக்கி எடுத்து சுடுங்கிறதுலாம் மனிதாபிமானமா? இல்ல, ஒரு காலகட்டத்திலையும் அரசியல் காரணங்களுக்கு முடிவுகள் எடுத்தாரு. நான் அதான் இருக்கிறேன். 65 முடிப்பாட்டத்துல எதற்காக போராடிய மாணவர்கள் மீது ஒடுக்குமுறையை பெரியார் இவரா ஏவ சொன்னார்? திமுக கீழப்பழு சின்னசாமி இறந்து போறாரு. கீழப்பழு சின்னசாமி இறந்து போனனால தான் மொழி போர் நாள் திராவிட இயக்கம் கொண்டாடுது. கீழப்பழு சின்னசாமி கடந்தொல்லையால செத்து போனா அப்படின்னு சொல்லி அவன் சாதியை குறிப்பிட்டு விடுதலை இதழில் எழுத வேண்டிய அவசியம் என்ன? ஏன் எழுதுறாரு? அதுக்கு பதில் சொல்லு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லு. நாங்க கேள்வி வைக்கிறோம். நீ ஏன் தமிழ்ங்கிறத பேசாம திட்டமிட்டு திராவிடன் பேசுன? நீதி கட்சி எந்த தமிழ் தொடங்கினா? தியாகராயர்னு ஒரு தெலுங்கர் வந்தாரு, மாதவன் நாயர் மலையாளி வந்தாரு, கரணிய நான் வந்தேன். எந்த தமிழ் வந்தாலும் பெரியார் இவரை கேட்டாரு. நீதி கட்சி தொடங்குறப்ப எங்க இருந்தார் பெரியார் இவர? எங்க இருந்தாரு? அந்த கட்சி நீதி கட்சி கலகலத்து போய் மதிப்பிழந்து போய் தேர்தலில் தோத்த பிறகு 1928 தோத்து போன கட்சியை கொண்டாந்து கொடுக்குறாங்க பெரியார் இவராட்ட பெல்லார் சிலை கிடப்ப. அப்ப நீதி கட்சியை தொடங்க அடித்தளமிட்டது தியாகராயரையும் மாதவனாரையும் இணைச்சு அடித்தளமிட்டது பச்சை தமிழர் நடேசனார். அந்த வரலாற்றை முடி வச்சுட்டு எந்த தமிழா வந்தான்னு கேட்கிற பெரியார் ஈவராவோட அகம்பாவம் இருக்குல்ல, அந்த அகம்பாவத்தை கேள்வி எழுப்புறோம். அந்த கேள்விக்கு பதில் சொல்லு. தர்க்கத்தை வையி, விமர்சனத்தை வையி. அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம பெரியார நீங்க எப்படி விமர்சிக்கலாம்? பெரியார் எப்படி கேள்வி கேட்கலாம்னா பேசுவோம்டா, கிழிச்சு தொங்க விடுவோம், 100 விழுக்காடு பேசுவோம். இந்த தலைமுறை எங்க தலைமுறை தாங்க பெரியார கொண்டாடுற கடைசி தலைமுறையா இருக்கும். இல்ல, ஆனா குருமூர்த்தி உங்களை ஆதரிக்கிறாரு, குருமூர்த்தி சீமான பாராட்டுறாரு, துக்ளக் வாசகர்கள் சீமானுடைய பேச்சை பரப்புறாங்கன்னா அப்ப உங்கள் பின்னாடி இருக்கிறது பிஜேபின்னு அவங்க சொல்றதுக்கான வாய்ப்பு நீங்க ஏற்படுத்தி தரீங்களா? இல்ல, அண்ணல் அம்பேத்கரை RSS, சங் பரிவார், பிஜேபி கொண்டாடுதா இருக்குது. அண்ணல் அம்பேத்கர் வந்து பாஜகவுக்கு ஆதரவான கருத்துருவாகத்தான் அந்த காலத்தை செஞ்சாரா? இந்துத்துவாவை பரப்புனாரா? மனு தர்மத்தை ஆதரிச்சாரா? இந்த மதவாத கூட்டத்தை நியாயப்படுத்தினாரா? அவர் என்ன பண்ணாரு? அம்பேத்கரை கொண்டாடுறது அவன் அரசியல். நாங்க எடுத்து வைக்கிற அரசியல்ங்கிறது எங்க அரசியல். நாங்க வச்ச பிறகு அது சரியானது தப்பானது அவன் சொல்றான், அது அவன் அரசியல். அது நாங்க எப்படி பொறுப்பேற்க முடியும்? அதாவது பெரியார் இங்க உடைச்சிங்கன்னா பாஜக உள்ள வந்துடும். எங்கிட்ட வரப்போகுது? இங்க தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு இருக்கு. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட அதிகப்படியா இருக்கு. பாஜக எதிர்க்கிறவன் பெரியார் வழியா பாஜக எதிர்க்கிறானா, இயல்பாவே அந்த அரசியல் பிடிக்காம பாஜக எதிர்க்கிறானா? இங்க சாமி கும்பிட்ற எத்தனை விழுக்காடு? அதிகமான பேர் அவங்க தான். 99.99 கூட சொல்லிடலாம். அவ்வளவு விழுக்காடு மக்கள் சாமி கும்பிட்றாங்க. அவன் பிள்ளையார் கோயிலுக்கு போறான், முருகன் கோயிலுக்கு போறான், அவன் சாமி கும்பிட்றான், வேண்டுதல் வைக்கிறான், விரதம் இருக்கான், பிரதோஷத்துக்கு போறான், அளவு குத்துறான், மன்சோர் சாப்பிட்றான், எல்லாம் பண்றானா? இன்னும் சொல்ல போனா ராமரை கும்பிட்றான். ராமரை கும்பிட்றவன் பிஜேபிக்கு ஓட்டு போடுறது கிடையாது.
காரணம் என்ன? அவனுக்கு இயல்பாவே பாஜகவோட அரசியல் மீதான ஒவ்வாமை, எதிர்ப்புணர்வு. அந்த எதிர்ப்புணர்வை அவன் வந்து பெரியார்ட்டு பெறல. அவனுக்கு இயல்புலே இந்த மண்ணில் நிரம்பப்பட்டிருக்கு. அப்ப பெரியாரை உடைச்சா எப்படி பாஜக வரும்? பெரியாரை ஏத்துக்கிட்ட பாஜக எதுக்கல, அவன் இயல்பாவே பாஜக எதுக்குறான். அவன் பெரியாரை படிக்கவோ வாசிக்கவோ நேசிக்கவோ பெரியாரின் கோட்பாடுகள் உள்வாங்கவோ எதையும் செய்யல. அவன் பாஜக எதுக்குறான். பெரியாரை உடைச்சிட்டா பாஜக வந்தோம்னா பெரியாரை ஏத்துக்கிட்டா பாஜக எதுக்குறாங்க. இது அபத்தமான வாதம்ங்க. கடைசி கையிருப்பு அவனுக்கு இந்த பிம்பம், பெரியாருங்கிற பிம்பம். இந்த தலைமுறை தான் கடைசி தலைமுறை. இன்னொரு தலைமுறையில இந்த பிம்பம் சுக்குனா உடைக்கப்படும். நாங்க அதுக்கும் உடைச்சு முடிப்போம். இல்ல என்ன செருப்படுத்தி சொன்னா என்னடா அவ்வளவு பெரிய ஆள்மையடா நீங்களா? செருப்படுத்தி சொன்னா நாங்க ஜனநாயக தன்மையோடு இருக்கோம்டா. நாங்க என்ன ஆனாலும் பாராட்டுங்க, மிஞ்சி போனா என்ன? யாரோ சில உதிரிகள் பண்றத நீங்க வந்து ஒட்டுமொத்த ஒரு ராமகிருஷ்ணங்கிற என்ன சொல்ற மூத்த பெரியாரியவாதி அந்த ஆள் இந்த மேடல என்ன பேசுறான்? என்ன பேசுறான்? அண்ணன் சீமான் குறித்து தனிநபர் தாக்குதல், குடும்ப ரீதியான தாக்குதல். ஏண்டா உனக்கெல்லாம் குடும்பம் இல்லையாடா? எல்லாருக்கும் அகவாழ்வு புறவாழ்வு இருக்குல்ல. நான் ராமகிருஷ்ணன் பத்தி பேசினா ஏன் வேண்டாங்க? ஆணைமுத்து மணியம்மை கொடுத்து வீரமணி கொடுத்து என்ன எழுதிருக்கான்னு நான் எடுத்து காட்டட்டுமா? அதை பேசினா எவ்வளவு வருஷமா இருக்கும்? பெரியார் இவர் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசணுமா? பெரியார் மணியம்மையும் திருமணம் பண்ணதை முதல்ல பேசுறது யாரு? இந்த திமுக தானே, கருணாநிதி தானே, அண்ணா தானே. நாங்க கொச்சா பேசணுமா? 80 வயசுல வந்து அவர் உடல் தேவைக்காக திருமணம் பண்ணாரு பேசணுமா? நாங்க அப்படியே பேசுறோம். மணியம்மையை வாரிசா அறிவிச்சார் இயக்கத்துக்கு, அது பிழையானது, அதுதான் அண்ணா அறிவித்தாருன்னு சொல்றோம். அதான சொல்றோம். அப்ப எங்க தனிநபர் தாக்கல வந்துச்சு? எங்க கஞ்சமற்ற வாதம் வந்துச்சு? ஆனா அந்த ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அத்தனை பேருங்க அண்ணன் சீமான் குறித்து தரம் தாழ்ந்த விமர்சனம், குடும்ப ரீதியா பேசுறது. இதான் பெரியார் கற்றுக் கொடுத்தாரா உங்களுக்கு? உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை இல்லையா? எல்லாருக்கும் அக வாழ்க்கை புற வாழ்க்கை இருக்குங்க, எல்லாருக்கும் இருக்குங்க. நீ கருத்தா இது கொள்ளாம தனிநபர் தாக்குதல், அவதூறான மனிதமான பரப்புரை, அண்ணன் சீமான குடும்ப ரீதியா பேசுறது, அதை ராமகிருஷ்ணன் மகிழ்றாரு பேசி. நீ எல்லாம் மனசாடாரியெல்லாம், நீ எல்லாம் பெரிய மனசாடாரியெல்லாம், எவ்வளவு கேவலம் அதெல்லாம். 60 வயசு தாண்டுது, குறைந்தபட்ச ஒரு ஜனதாக தன்மையோட, ஒரு முதிர்ச்சியோட, ஒரு கண்ணியத்தோட நடந்துக்க முடியல. செருப்படுத்தி வீசுவாங்களாம். ஏன் ஓனெல்லாம் செருப்பு இருக்கா? எங்களால செருப்பு இல்லையா? நாங்க சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள்லாம் சும்மா இருக்க மாட்டோம்னு நாங்கள் கிளம்பிட்டோம்னா என்ன? அதிகபட்சம் கொலை முயற்சி வழக்கு தானே, அதிகபட்சம் கொலை முயற்சி வழக்கு தானே, அடிதடி வழக்கு தானே. அப்படி இறங்கினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நாங்க மிகுந்த பொறுப்புணர்வோட மிகுந்த கண்ணியத்தோட கடந்து போறோம். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அண்ணன் சீமான அளவுக்கு எந்த தலைவர் வந்து இவ்வளவு அவதூறுகளை, இவ்வளவு வசை மொழிகளை, இவ்வளவு இழிவான பரப்புரை இருக்குண்டா? அவளே பரப்புறாங்க. நாங்க வைக்கிற கேள்விக்கு தர்க்கத்துக்கு மாற்ற ஒரு கருத்தை வைக்க முடியல, வைக்க துப்பு இல்லை. ஏன்னா பெரியாரு பிம்பமே அப்படிதான். நீ பெரியாரு கட்டிப்பிடிச்ச ஆளு, உருண்டு பரலு, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க அந்த பிம்பத்தை வந்து உடைச்சு முடிப்போம். இல்ல அதுவே தாவேக்காவுடைய வருகைக்கு பிறகுதான் நீங்க பண்றீங்க. விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை தலைவரா பெரியார் கொண்டு வந்த பிறகு ஐயோ நம்மளோட இருப்பு வந்து இங்க காலியாக போகுதுங்கிற ஒரு பதற்றத்துல, பயத்துல, அச்சத்துல, நடுக்கத்துலதான் நாம் தமிழர் கட்சி இப்படி பண்ணுதுங்கிற ஒரு விமர்சனம் உங்க மேல. விஜய்க்கும் பெரியாருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? விஜய் வந்து 5 பேர் சொல்லியிருக்காங்க கொள்கை தலைவர்கள்னு, அதை அவர் வச்சிருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கு. அதுக்கு முன்னாடி மூக்க தலைவர்கள் வந்து பெரியாரை விமர்சிச்சு பேசினார் அண்ணன் சீமான். அப்ப கட்சியை ஆரம்பிக்கலையே விஜய். நாம பெரியார் ஈவாரா ஏன் இந்த நிலைப்பாட்டை எடுத்தார், ஏன் இந்த முடிவை சொன்னார், ஏன் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொன்னார், இதுதான் கேள்வி. அதுக்கு என்ன சொல்லணும்? இதனால சொன்னார், இதான் இந்த இருக்க நியாயம், இதனால அவர் வந்து நிலைப்பாட்டை எடுத்தார், இதனால இந்த அணுகுமுறையை கண்டுபிடிச்சார், அதை சொல்லு. அதை நியாயம் இருக்குங்கிறத நீ ஆட்களுக்கு உணர்த்து, அப்படி பேசு. அதை பேச துப்பு இல்லை. ஏன்னா ஒரு நியாயமும் இல்லை, ஒரு தர்க்க நியாயமும் இல்லை. அப்ப என்ன பண்றது? இவனை பேச விடாம வாய அடைக்கணும். நீ பெரியாரையே வந்து ஈவரான்னு சொல்றியா? நீ சங்கி. நீ பெரியாரே கேள்வி எழுப்புறியா? நீ சங்கி. பெரியாரே நீ பேசுறியா? நீ குருமூர்த்தியோட ஆள். அப்படின்னா நான் கேட்க கேள்விக்கு உன்ட்ட பதில் கிடையாது. இப்போ கடைசியாக எங்கே வந்துட்டாங்க? அண்ணன் சீமான் குறித்தான குடும்ப ரீதியான இழிவான மனிதமான பரப்புரை இப்போ செருப்படுத்தி வீசுறாரு. செருப்படுத்தி வீசிட்டா விடவே போடுறதில்லை. இந்த போலி பிம்பத்தை அடிச்சு நொறுக்கணும். வரலாற்றில் பெரியார் ஈவராவுக்கு என்ன பங்களிப்போ அந்த பங்களிப்பை சொல்லு, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீ மிகைப்படுத்தி ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாமே பெரியார்லாம் அடக்கம், எல்லாமே பெரியார்லாம் தொடக்கம்னா இந்த மிகையான போலியான பிம்ப கட்டுமானத்தை
தமிழத்தோட அறிவுலக வரலாற்றை வந்து ஒரு 80 ஆண்டுகாலம் 60 ஆண்டுகாலத்தை சுருக்கிற இந்த அயோக்கியத்தனத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. 2000 ஆண்டுக்கு முன்னாடி உலகத்துக்கு பொதுமறை தந்தவங்க வள்ளுவன். 2000 ஆண்டுக்கு முன்னாடி 2000 ஆண்டுக்கு முன்னாடி உலகத்தை நாகரிகம் பிறந்ததா? உலகத்துல வந்து அறிவு குறித்தான அந்த அந்த அது குறித்தான பார்வை இருந்துச்சா? வாழ்வியலே இல்லை அன்னைக்கு இருந்திருக்காது பெருசா. அன்னைக்கு உலக பொதுமுறை தந்தான். உலக பொதுமுறையை தமிழை மட்டுமில்ல, தெலுங்க மட்டுமில்ல, கன்னட மட்டுமில்ல, மலையாளி மட்டுமில்ல, ஆசிய கண்டத்தை வாழ்றவல்ல, ஆப்பிரிக்க கண்டத்தை வாழ்றவல்ல, இந்த பூமி பந்த எந்த ஓரத்துல வாழ்ந்தாலும் அவன் பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்வியல் நன்னறிய 2000 ஆண்டுக்கு முன்னாடி கொடுத்துருக்கான். அதை இந்த நூற்றாண்டு இல்ல 2026ல 3026 அன்னைக்கு படிச்சு பார்த்தாலும் அது பொருந்தும். அப்ப எல்லா மானுட கூட்டத்துக்கும், எல்லா மக்கள் கூட்டத்துக்கும், எல்லா காலத்துக்கும் கொடுக்குற ஒரு வாழ்வியல் நன்னெறியை வந்து வள்ளுவன் கொடுத்தான்னா அவன் எவ்வளவு பெரிய அறிவுல வந்து சொன்னவனா இருப்பான். அவன் தோன்றிய இனம் இந்த தமிழ்னா. அந்த தமிழத்துக்கு பெரியாரிவரா வந்து அறிவை புகட்டினாரா, பகுத்தறிவை வந்து உட்செலுத்தினாரா? இதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம். இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது என்னவா போய் முடியுது அப்படின்னா, பெரியாரை கருத்தில் ரீதியாக விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் போகும்போது திராவிட கோட்பாடு இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதிய சக்தியான விஜயை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க. உங்கள் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அவருடைய உங்களுடைய உட்கட்சி கூட்டத்தில் பேசும்போது அவரை விமர்சனம் பண்ணது நம்ம வேலை இல்லை, நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியும் கூட சாட்டை திருமுருகன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது நீங்களாக இருக்கட்டும், இன்னும் பல பேர் போகிற இடங்கள் எல்லாம் விஜயை தொடர்ச்சியா விமர்சனம் பண்றீங்க. ஆனா அவங்க உங்களை டச் பண்றதே கிடையாது. ஏன் இந்த ரெண்டு வேலையும் பண்றதுனாலயே நீங்க திமுகவோட ஆளு, பிஜேபி ஆளுன்னு சொன்னாங்க, இப்போ திமுகவோட பி டீம், இவங்க திமுகவுக்காக தான் வேலை பார்க்கறாங்க அப்படின்ற விமர்சனம் வருது இல்ல? இதை ஏன் நீங்க உருவாக்குறதுக்கான வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? அதாவது எவன்ட்டையும் நாங்க எழுப்புற கேள்விக்கு பதில் கிடையாது. திமுகவை நோக்கி விமர்சனம் வச்சா பாஜக பி டீம்ங்கிறேன், தாவேக்கா நோக்கி விமர்சனம் வச்சா அவன் திமுக பி டீம்ங்கிறான். நாங்க எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்லல, கேள்விக்கு பதில் சொல்லாம கேள்வி எழுப்புற ஆளுக்கு வந்து ஒரு சாயத்தை பூசி என் உள்ள கற்பிக்கிறேன். அண்ணன் சீமானவர்கள் வந்து சொன்னது என்னன்னா, திமுக அதிமுக தான் நம்மளோட முதன்மையான எதிரிகள் அப்படிங்கிறத தான் மையப்படுத்தி சொல்றாங்க. இப்போதும் சொல்றோம், எப்போதும் சொல்றோம், திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இவங்க தான் எங்க எதிரிகள். எங்களுக்கு வந்து தாவேக்கா எதிரி இல்லை. நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், அவர் உதிரி தான். அவர் வந்து இந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு எதிரான உண்மையான மக்கள் எழுச்சி வர்ற சமயத்துல குறுக்க பூந்து திரைக்கவர்ச்சியை பயன்படுத்திக்கிட்டு மக்களை குழப்புற வேலையை செய்கிறார். அப்போ அந்த சமயத்தில் இந்த போலியை வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அம்பலப்படுத்துகிறோம். நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் 1.5 மணி நேரம் நடக்குதுன்னா, 1.5 மணி நேரம் பேசுகிறோம்னா 1.5 மணி நேரத்தில் 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து சமகால சிக்கல்களை, சமூக அவலங்களை, அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை, எதேச்சதிகார போக்க, ஆளும் திமுகவை, ஆளக்கூடிய பாஜகவை, ஆண்ட அதிமுகவை, இல்லை கடந்த காலத்தில் ஆண்ட காங்கிரஸை, இதைத்தான் பேசுகிறோம். கடைசி 10 நிமிஷம் வந்து இந்த அரசியலுக்கு மாற்று வந்து ஒருபோதும் தாவேக்கா இல்லை அப்படின்னு முடிக்கிறப்ப நிறைவா சில செய்திகள் சொல்றோம். தாவேக்கா விமர்சனம் பண்ணா திமுகவோட பி டீம் அப்படின்னா இதெல்லாம் அரசியல் அறியாமையோட வெளிப்பாடு. இன்னும் சொல்ல போனா தாவேக்கா முன்வைக்கக்கூடிய அரசியல்ங்கிறது மிக மிக ஆபத்தானது. அவங்க நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசணும்னா அவங்க எதை பத்தியுமே பேசுறது இல்லையே, எதை பத்தியும் பேசுறதில்லை, எதை பத்தியும் தெளிவான பார்வை இல்லை. எங்க கடைசி கூட்டத்தில் கூட திமுகவை கடுமையா சாடி இருக்கிறாரு. ஒரு டிஜிபி கூட போட இந்த அரசாங்கத்துக்கு துப்பு இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறாரு. தொடர்ச்சியா திமுகவோட பட்ஜெட் கூட விமர்சனம் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கட்சியோட. திமுக எதிர்க்கிறதா சொல்றாங்க. அந்த எதிர்ப்பு கூட ரொம்ப மேலோட்டமான எதிர்ப்பு தான், ஆழமான எதிர்ப்பு இல்லை. ஒரு தலைவர் என்ன பண்ணணும், இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த திமுக அரசோட இந்த மோசமான ஆட்சி நிர்வாகத்துக்கு எதிராக உழைக்கும் மக்கள் போராடுறாங்க. அங்கன்வாடி பணியாளர்கள் போராடுறாங்க, மருத்துவ பணியாளர்கள் போராடுறாங்க, மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க. இப்படி அரசின் அங்கமாக இருக்கக்கூடிய பல தரப்பு எல்லாரும் போராடுறாங்க. அப்படி போராடுறப்ப போராடக்கூடிய மக்கள் பக்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு இன்னும் வலிமையா அதை வந்து உரத்த குரல் எழுப்பணும். அது ஒரு தலைவனுக்கு அழகு. அதை விஜய் செஞ்சாரா? செய்யலை. போராடக்கூடிய தன்னடிச்சா போராடக்கூடிய மக்கள் பக்கம் வந்து போய் விஜய் நிற்கலை. இல்லை சமூகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத தெளிவூட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவனை போராட வந்து அணி திரட்டணும். அதை விஜய் பண்றாரா? அதுவும் வரல. தன்னடிச்சா போராடக்கூடியவனையும் களத்தில் போய் ஆதரிக்கல. ஏற்கனவே வந்து அரசியல் புரிதல் இல்லாம, விழிப்புணர்வு இல்லாம, சமூக அவலங்களில் சிக்கி கொண்டிருக்கிற மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி சிக்கல் இருக்கு போராட வாங்க அப்படின்னு அழைப்பு விடுக்கல. அப்புறம் என்ன தலைவன்? அப்புறம் என்ன திமுக எதிர்ப்பு? ஊடகங்கள் விவாத பொருள் அவர் தான் திமுக எதிர்ப்பா? தேவைக்கா பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையும் விட்டுருங்க. அவரை பாஜக பேசுறாரு, திமுக பேசுறாரு, எதுக்குறாரு, களத்துக்கு போறாரு, எல்லாத்தையும் விட்டுருங்க. அவரோட கட்சி கூட்டம் கடைசியாக சேலத்தில் நடந்துச்சு. சுராஜ் அப்படின்னு ஒருத்தர் இறந்து போனார். அவர் கட்சி நிர்வாகி. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, கட்சி நிர்வாகி இல்லை அப்படின்னு நடக்கிறாங்க. கட்சி நிர்வாகி இல்லைன்னு வச்சுக்குவோம்.
அப்புறம் என்ன சொல்றாங்க, அவர் வந்து உடல்நல வேறொருத்தரோட பாசல வந்திருக்கிறாருன்றாங்க. யாரு பொறுப்பு? எங்க செத்து போனாங்க? உங்க இடத்துலானே. அவர் வந்து உடல்நல குறைபாடு ஏற்பட்டு இறந்து போனாரு, வெயில இறந்து போனாரு, அதெல்லாம் அப்புறம். உங்க கூட்டத்துக்கு வந்து இறந்து போயிட்டார். நீ கட்சி தலைவர் என்ன பண்ணணும்? கரூர் மரணத்தை பண்ண சொன்ன, காவல்துறை போக சொல்லிச்சு, நான் போயிட்டேன்னு. இப்ப கரூர் மரணம் போல சூழல் இல்லை. மருத்துவமனையில் போய் அந்த உடம்பை பார்க்கறதுக்கு என்ன, அந்த குடும்பத்தாருக்கு அலைபேசியில் கூப்பிட்டோ நேரில் போயோ ஆறுதல் சொல்றதுக்கு என்ன? ஏன் எல்லாத்தையும் விட்டுருக்காங்க? சுராஜ் செத்து போனதுக்கு ஒரு இரங்கல் அறிக்கை விஜய் பக்கத்தில் வரலங்க. விஜய் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வரலங்க. அவன் சார்பாக அறிக்கை வரல. நிர்மல் குமார் விட்ட அறிக்கை தான் அதிகபட்சம். அப்போ உன் கட்சி கொடுத்துக்கு வந்து உன்னை பார்க்க வந்தாலும் செத்து போனா, உன்னை பார்க்கவன செத்துக்க மாட்டான்ல. அதுக்கு ஒரு இரங்கல் அறிக்கை கூட விடல விஜய். ஏன் விடல? நான் ஊடகத்தை சந்திக்க மாட்டேன், நான் களத்துக்கு போக மாட்டேன், நான் வந்து மக்களோட மக்களாக புழங்க மாட்டேன், என் கூட்டத்துக்கு வந்தால் கூட நான் வந்து அவங்கள கண்டுகொள்ள மாட்டேன். ஆனாலும் இந்த மக்களுக்கு ஓட்டு போட்டுருவான். ஏன்னா நான் நடிச்சிருக்கேன், 30 வருஷமா நடிச்சிருக்காங்கன்னு மண்டமலர்ல நட்சத்திர அந்தஸ்து, திரை கவர்ச்சி, அந்த அதிகாரத்துக்கு, அந்த மமதைக்கு நாயடி பேடி அடிக்கணும். நீங்க திமுக ஆட்சி எடுத்துங்க, அந்த ஆட்சி முறை மீது 100 விழுக்காடு நமக்கு விமர்சனம் இருக்கு. அந்த ஆட்சியில திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சி இறந்து போயிட்டா, இறந்து போன பிறகு இவன் நாடகம் போடுவான், அந்த வீட்டுக்கு போய் நாடகம் போடுவான், ஒரு வேஷம் போடுவான், ஒரு சடங்குக்கு ஏதாவது பண்ணுவான், ஒப்பேத்துவான், அதாவது பண்ணி இரங்கல் அறிக்கை விட்டு அப்படி நாடகம் முருகுவான். இது என்ன எல்லாத்தையும் பண்ணி விட்டு சமாளிக்கிறதுக்கு திமுக அதிமுக அந்த அநியாயத்தை அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு அவன் நாடகமாவது போடுவான் சமாளிக்கிறதுக்கு. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் கண்டுகொள்ள மாட்டேன், இரங்கல் அறிக்கை கூட கொடுக்க மாட்டேன்னா, இந்த மண்டமலர்ல அந்த திமிரு, இந்த மண்டக்கணம், தலைக்கணம், இந்த தலைக்கணத்தை உடைக்கிறமா இல்லையா? அப்ப அதை உடைக்கிறமா இல்லையா? தொடர்ச்சியா செய்வோம். அது என்ன பழி இருக்கு? 100 நாள் செய்யலங்க. அதை நீங்க ஏன் செய்றீங்கன்றாங்க. தமிழர் கட்சி எதுக்கு செய்யணும்? யார் செய்யணும்? யார் செய்யலாம்? யார் செய்வா? கரூர் மரணத்தப்ப யார் உண்மையை சொன்னா? கரூர் மரணத்துல திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இந்த 4 கட்சி அரசியல் பண்ணுச்சு. தாவேக தப்பிச்சிச்சு. கரூர் மரணத்தப்ப விஜய் மேல வழக்கு போட்டுக்கணும், நியாயமா விஜயை கைது பண்ணிருக்கணும். ஆனா திமுக விஜய் மேல வழக்கு போடல, கைது பண்ணல. அந்த வாகனத்தை, பரப்புரை வாகனத்தை ஏன் வந்து பறிமுதல் பண்ணல நீதிமன்றம் கேட்ட பிறகும் கூட இங்க பறிமுதல் பண்ணல. விஜய் வந்து ரொம்ப இலகுவா விட்டுட்டாங்க. புஷியானந்த், நிர்மல்குமார் தலைமறைவு நினைச்சிருந்தா ஒரே நாளில் கண்டுபிடிச்சு சரிப்படுத்திருக்கலாம். ஆனால் திட்டமிட்டு அவரை வந்து கைது பண்ணாம விட்டாங்க. இன்னும் சொல்ல போனா கரூர் மரணத்தில் முழுக்க விஜயை காப்பாற்றியது திமுக, முழுக்க காப்பாற்றி விட்டுச்சு. அப்ப திமுகவுக்கு ஏதாவது பண்ணோம்னா அது மக்கள்கிட்ட ஒரு பரிதாப உணர்ச்சியை ஏற்படுத்தி விஜய்க்கு சாதகமாக அமைஞ்சிடும் அப்படிங்கிறதால தேர்தல் லாபரட்ட கணக்கை மையப்படுத்தி திமுக எதுவுமே செய்யல. அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சமயத்தில் ஆதரவாக நம்ம பேசினோம்னா கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக பாஜகவும் கூட்டணி கணக்கை மையப்படுத்தி 41 பேரோட பிணத்தின் மேல ஒரு கூட்டணி அமைக்க வந்து வேலை பண்ணுச்சு. யாரு? அதிமுக பாஜக. இதை தாவேக்கா சொல்லவே தேவையில்லை. அவன் வந்து சதி நிகழ்ந்துருச்சு, எங்கேயோ செத்து போயிட்டாங்க, உடம்பு கொண்டாந்து இங்கே போட்டாங்கன்னு அந்த மரணங்களுக்கு பொறுப்பே இருக்காது, தட்டி கழிச்சிட்டு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு செத்து போனவனை கொச்சைப்படுத்துற வேலையை வந்து தாவேக்கா பண்ணுச்சு. அங்க நடந்த உண்மையை எடுத்துரைச்சது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்க தான் அந்த மக்களின் குரலா ஒழிச்சோம், உண்மையை எடுத்து சொன்னோம். அப்ப நாம் பேசுறோம், யார் பேசுவா? நாம் தமிழர் கட்சி நாதியற்று போன இந்த இனத்துக்கு கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான். இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக சமரசப்பட்டு உண்மையை நேர்மையுமா குரல் எழுப்பக்கூடிய கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியா இருக்குது. அதனால நாங்க பேசுவோம், இந்த போலித்தனத்தை வந்து அடிச்சு நொறுக்குவோம். திரை கவர்ச்சி ஒரு பக்கம், ஊடக வெளிச்சம் அது இன்னொரு பக்கம். விஜய் எந்த அளவுக்கு பேசாரோ அந்த அளவுக்கு ஊடகங்கள் விஜயை பத்தி பேசியிருந்தா நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா திரும்ப அவரை பேசுறது, எல்லா பிரச்சனைக்குமா அறிக்கை கொடுத்து நிலைப்பாட்டை சொல்லி கடைக்கோடி தொண்டை இறந்து போனா கூட அதுக்கு அண்ணன் சீமானர்கள் வந்து இரங்கலுக்கு வர்றாங்க. கட்சி தொண்டை இல்ல, கட்சி தொண்டனோட பிரியப்பாவோ, சித்தப்பாவோ, மாமனோ, மச்சானோ, பாட்டியோ யார் இறந்து போனா கூட அண்ணன் சீமான் பக்கத்துல தினந்தோறும் பார்த்தா இரங்கல் அறிக்கை வரும். இவங்க இறந்துட்டாங்க, இரங்கல் தெரிவிக்கிறேன், அந்த துயரத்துல பங்கேற்கிறேன், என்னோட கண்ணீர் வணக்கம்னு செலுத்துவாங்க. ஆனா கட்சி கூட்டத்துக்கு வந்தவன் செத்து போனது கூட ஒரு இரங்கல் அறிக்கை விட துப்பு இல்லை. ஏன் இரங்கல் அறிக்கை விடல? இரங்கல் அறிக்கை விஜய் விட்டா ஊடகங்கள் பேசும், மறுபடியும் ஒரு சிக்கலா உருவெடுக்கும். அப்ப பேசவே வேண்டாம், விட்டுருவோம். தம்பி கவின் இறந்து போறான், சாதி ஆனா கொலை, அது குறித்து விஜய் எந்த கருத்தும் சொல்லல. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் இன்னொரு அயோத்தியா மாத்துவோம் அப்படின்னு சங் பரிவார் கூட்டம் வந்து கொக்கரிக்குது. இன்னொரு அயோத்தியா என்ன அர்த்தம்? அந்த தர்காவை, சிக்கந்த தர்காவை வந்து உடச்சி தகர்ப்போம்னு பொருள், அதை சொல்லுது. அது குறித்து எந்த கருத்தும் இல்லை. பட்ஜெட், ஒன்றிய பட்ஜெட் போடப்படுது, அது சாதகமா நிறையா குறையா
இல்லை வந்து ரெண்டும் கலந்தா இருக்குதா, எந்த கருத்தும் இல்லை. இப்படி ஒரு சிக்கலில் வந்து கருத்தே சொல்ல மாட்டேன், நான் வந்து களத்துக்கும் போக மாட்டேன், கருத்தும் சொல்ல மாட்டேன், ஊடகத்தையும் சந்திக்க மாட்டேன், நான் மக்களோட மக்களாக போய் இயல்பை புழங்கவும் மாட்டேன், ஆனால் நேராக போய் முதலமைச்சர் நாக்காலில் உட்காந்துன்னு நினைக்கிற அண்ணா ஒருத்தன் அதை அடித்து நொறுக்கணுமா இல்லையா? அப்படிப்பட்ட பேர்வழியை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணுமா இல்லையா? திரைப்படத்தில் ஆண்டா எல்லாம் பண்ணுவாங்க, நிஜத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோமாளியவன், ஒரு அரசியல் கோழை, அவனுக்கு துணிவு இல்லை, தைரியம் இல்லை. படத்தில் ஒரே நேரத்தில் 1000 பேர் அடித்து பறக்க விடலாம், நிஜத்தில் பாடுகாடு இல்லாமல் வெளில வர மாட்டான் அப்படின்னு உண்மையை சொல்லணுமா இல்லையா? அந்த உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அண்மையில் ஒரு புகைப்படத்தை ஒன்று பார்க்க முடிந்தது. அண்ணன் சீமான் அவர்கள் மற்றும் டாக்டர் திருமாவளவன், தமிழ் சவுந்தரராஜன் மற்றும் திருச்சி சிவா எம்பி அவர்களாக வந்து இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்க்க முடிஞ்சது. அரசியல் ரீதியாக நிறைய முரண்பாடுகள், முறுவலி முரண்கள்னு சொல்லி டாக்டர் திருமாவளவன் கூட ஒரு போஸ்ட் ஒன்று பதிவு பண்ணியிருந்தார். எதுக்காக அதை கேட்குறேன்னா, அண்மையில் அவருடைய கூட்டத்தில் கூட ஒரு பேசுகிற போது தமிழ் தேசிய எழுச்சிமானம் நம்ம ஒன்று போட போகிறோம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தார். அதே சமயம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரைக்கும் பெரியார் இயக்கத்தை வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பேசினவர். இப்போ அவருடைய வந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி தானங்க, பெரியாரியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பெரியார்னு சொல்றாங்கன்னா, பெரியாரோட முதன்மை கோட்பாடு என்ன, முதன்மை முழக்கம் என்ன? சாதி ஒழிப்பு தான். சிலைக்கு கீழே எழுதப்பட்டிருக்கு கடவுள் எதிர்ப்பு தான். சாதி ஒழிப்பை அவர் மூலமா சொல்றாங்க, அதாவது முதன்மை வந்து சாதி ஒழிப்புன்னு சொல்றாங்க. ஆமா. ஆனா அதற்கான முதல் படிநிலை வந்து கடவுள் மறுப்புன்னு சொல்றாங்க. ஆமா. அவர் சிலைக்கு கீழே சாதி இல்லை, சாதிகளை கற்பித்தவன் முட்டாள், சாதிகளை பரப்பியவன் அயோக்கியத்தனம் அப்படின்னு நேரடியாக சொல்லலை. கடவுளை கும்பிட்றவன் முட்டாளு, பையன், காட்டு அடி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கடவுள் ஒழிப்புங்கிறது தான், கடவுள் மறுப்புங்கிறது தான் முதன்மையான முழக்கமாக சொல்லப்பட்டுச்சு. அதோட அடுத்த கட்ட நிலையாக வந்து அவங்க சாதி ஒழிப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கு விசிகாவில் இருக்கக்கூடியவங்களில் அவங்க சாதியை மறுக்கிறாங்கன்னு கூட வச்சுக்குவோம், அது எனக்கு கூட மாற்று கருத்து இல்லை. பெரியார் இவரோட அந்த கடவுள் மறுப்பு கோட்பாட்டை கண்டுபிடிக்கிறாங்களா? அவங்க புராணங்களை இதிகாசங்களை துறக்கிறாங்களா? புராணங்களை இதிகாசங்களை துறங்கிறது அந்த அம்பேத்கரின் கோட்பாடும் கூட. அப்படி வாழ்வில் இருக்காங்களா? அப்படிலாம் இல்லையே. பெரியார் 100% அப்படியே இருக்க முடியும் எல்லாரும் ஒரு கட்சியில. ஏங்க அந்த எந்த கோட் எல்லாமே காலாவதி ஆகி போச்சுங்க. பெரியார் இவரை கடைசியில் கேட்டாரு, இந்தியாங்கிறது ஏற்றுக்கிட்டாரா? இந்தியாங்கிறது ஏற்கலை, இந்தியா விடுதலை பெற்ற நாளை ஏற்கலை, இந்தியாவோட தேசிய கொடியை ஏற்கலை, இந்திய இந்த பாட்டை ஏற்கலை, ஜனகன மனகதிக்கிற இந்த பாட்டு அது எப்போ வந்துச்சு எனக்கு நினைவில் இல்லை. ஆனால் அந்த பாட்டெல்லாம் ஏற்றுக்க மாட்டார், வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிறப்ப இந்தியா கட்டமைப்பே இருக்கல. அவர் கடைசியாக கட்டது தனித்தமிழ்நாடு. தனித்தமிழ்நாடு கேட்பாங்களா? இல்ல, தமிழ் தேசியம் பேசுறது என்னோட இறுதியிலுக்கு தனித்தமிழ்நாடு தான். நீங்க கேட்பீங்களா தனித்தமிழ்நாடுன்னு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நாம் தமிழர் கட்சி தனித்தமிழ்நாடு கேட்பதுதான் தமிழ் தேசியமும் நாம் தமிழர் கட்சி வரல. நாம் தமிழர் கட்சி தொடங்குறப்ப தனிநாடு கேட்டுட்டு அப்புறம் அதற்கான காரண காரணிகள் அப்படியே தான் இருக்கிறது. அடைந்தால் தமிழ்நாடு, அடையாளத்தால் சுடுகாடு அப்படின்னு பேசிவிட்டு அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு இல்லை இப்போ சூழல் சரியில்லை அப்படின்னு நாங்கள் பின்வாங்கலை. கட்சி தொடங்கப்பட்ட நாள் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் தனித்தமிழ்நாடு நான் கேட்கல. அதுக்கான புறச்சூழல் இன்னைக்கு இல்லை, இந்த தலைமுறையில் இல்லை, சட்டப்பூர்வமான வாய்ப்பும் இல்லை. ஆனால் தனித்தமிழ்நாடு கேட்பதான் தமிழ் தேசியம்னா, திருமாவோட 5 கோட்பாடுகளில் 2வது கோட்பாடு தமிழ் தேசியம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு போடுறாருன்னா அந்த மேடையில் தனித்தமிழ்நாடு தான் ஒரே திருவு. தமிழ் தேசிய மக்களுக்கு தமிழ் தேசிய இறையாண்மை அமைப்பதற்கு தனிநாடு தான் தீர்வுன்னு சொல்லுவார் அண்ணா திருமா. இல்ல, மாநில இதுக்கு உட்பட்டு, மாநில சுயாட்சிக்கு உட்பட்டு தமிழ் தேசியம் பேசுற ஒரு கூறு இருக்குன்னு அவரே விளக்கம் கொடுத்தாரு. நீங்க மட்டும் தனிநாடு கேட்காம ஒரு தமிழ் தேசியம் பேசலாம், நாங்க தமிழ் தேசியம் பேசினா தனிநாடு கேட்கணுமா? இது என்ன தர்க்கம்? நீங்க தான் அத்தாரிட்டின்னு சொல்லிக்கிறீங்க, நான் தான் உண்மையான தமிழ் தேசியவாதி, நாம் தமிழ் தமிழ் தேசிய கட்சின்னு சொல்றீங்க. அதனால உங்களுக்கு கேட்கிறேன், தமிழ் தேசியத்துக்கு முழுமையான, அதாவது இறுதி இலக்கு என்னன்னா, நமக்குன்னு ஒரு தேசத்துக்கான உன்னத லட்சியங்கிறது தனி தேசம் அடைகிறது. ஆமா, அந்த தேசம் தமிழீழ தாயகம். அதற்கான அரசியல் பூர்வமான சட்டப்பூர்வமான போராட்டம் நகர்வு ஒரு தலைமையோட தொடர்ச்சியான பயணம் தான் நாம் தமிழர் கட்சியோட பயணம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இப்போ எத்தனையோ நாடுகள் இருக்கு, நாடுகளில் வந்து சட்டமன்றத்தில் தனிநாடு வேணும், பிரிஞ்சு போகிற தன்னுரிமை வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அந்த சட்டசபை கலைக்கப்படாது, அந்த கட்சி தடை செய்யப்படாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ வாய்ப்பு இருக்கு, உரிமை கோருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைவேறுமா நிறைவேறாத அப்புறம் கோருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த வாய்ப்பு தடை செய்யப்பட்டுச்சு இங்கே இந்தியாவில். காரணம் வந்து காங்கிரஸ் கட்சி. அப்போ திமுக மத்திய அமைச்சர் 18 ஆண்டு காலம் அங்கே வச்சிருக்கு. நீ திராவிட நாட்டை பெற்றுத்தர வேண்டாம், திராவிட நாடு என்று கேட்பதற்கான ஒரு உரிமை, சட்டப்பூர்வமான வாய்ப்பு, அதை வாங்கி தந்துக்கலாம்ல. ஏன் இப்போ அண்ணன் திரும்ப வந்து தனிநபர் மசோதா கொண்டு வரட்டும் பார்லிமெண்ட்ல, தனிநாடு கேட்பதற்கான ஒரு சட்டப்பூர்வ வாய்ப்பு வேணும். தனிநாடு கேட்டால் அவங்கள அந்த கட்சியை தடை பண்ணக்கூடாது, அந்த கட்சிக்கு வந்து எந்த வழக்கும் பாய்ச்சக்கூடாது அப்படின்னு ஒரு மசோதா கொண்டு வரட்டும் இந்தியா கூட்டணி சார்பாக. பெரியாரின் பேரனாட்சியர் ராகுல் காந்தி, நாங்கள் 2029 மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோம்னா
நாங்கள் வந்து பிரிந்து போகிற தன்னுரிமை குறித்து பேசுவதற்கான சட்டப்பூர்வ வாய்ப்பு ஏற்படுத்தணும்னு சொல்ல வேண்டியதானே? என்ன நாடகம் போடுறீங்க? 2002 9 மாதம் தாய்மொழி இதழில் இதே ரவிக்குமார் எழுதுறார், பெரியார் ஒரு மறுபரிசீலனை. என்ன அர்த்தம்? அதாவது அம்பேத்கரியத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட, அம்பேத்கரை முழுவதுமாக உள்வாங்கி கொண்ட ரவிக்குமார் பெரியாரை மறுபரிசீலனை பண்றேன்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? அம்பேத்கருக்கு நிகழ் பெரியார் இல்லை, பெரியாரை ஏற்றுக்கிட்டேன், மறுபரிசீலனை பண்றது. அதில் 9 மாதம் தொடர்ச்சியாக கற்ற வருது. பெரியார் இவராக விமர்சிச்சு 9 மாதம் கழிச்சா என் நெடுமாற வீட்டில் இதே அண்ணன் திரும்ப வச்சு பஞ்சாயத்து பண்றாங்க பெரியாரியவாதிகள்லாம். பஞ்சாயத்து பண்றவங்க தெரியாதுன்ட்டார். தாய்மொழி இதழோட ஆசிரியரே அண்ணன் திரும்ப தான். கட்சியிலே இல்லங்க, ரவிக்குமார் அண்ணா கட்சியிலே இல்லங்கிறாங்க. அதையும் சொல்றாங்க. கட்சியிலே இல்லாத ஆளு கட்சிக்கு முரணான நிலைப்பாட்டை கட்சியோட இதழ் எழுத முடியுமா? அப்படி வாய்ப்பு இருக்கா? சங் பரிவார் கூட்டத்தை புகழ்ந்து அந்த இதழ் எழுத முடியுமா? முடியாது. அப்புறம் இதை மட்டும் எழுத முடிச்சு? உங்களுக்கு ஒப்புதல் இல்லாம ஒரு தொடர் எழுத அனுமதிப்பீங்களா? ஏதோ ஒரு கட்டுரையில் ஒரு 2 வரி வந்துச்சுன்னா கூட நீங்க சொல்லலாம். ஆனா ஒரு தலைப்பே பெரியார் மறுபரிசீலனைங்க 9 மாதம் வருதுங்க. கடைசியை எப்படி முடிச்சார் ரவிக்குமார்? பெரியார் மறுபரிசீலனைங்கிற தொடர் வந்து நிறைவடையலாம், ஆனால் பெரியார் மீதான தலித்துகளின் மறுபரிசீலனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப தொடர்ந்து கொண்டே இருக்கும்னா 9 மாசம் நீங்க பெரியார் இவரை விமர்சிச்சப்ப பாஜக உள்ள வந்துடாதா? உண்மையிலேயே வந்து பாஜக காரன் பெரியார் இவரா படிக்கல. அவன் படிச்சான்னா நம்ம முன்னோடியை எடுத்துக்கலாம். ஏன்னா இஸ்லாமிய வெறுப்பை, இஸ்லாமிய துவேஷத்தை அதை வந்து முதல்ல தமிழ்நாட்டில் வந்து இவங்களுக்கு முன்னோடி வந்து இவராதான். பார்ப்பனர் துளுக்கருக்கு இங்கே என்ன வேலை? துளுக்கன் வந்து அந்நிய சிறுபான்மையினர், இங்கே முஸ்லீம்களை வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு போக சொல்லணும், ஆப்கானிஸ்தானுக்கு போக சொல்லணும் சொன்னவர் இவரா? அதுக்கு என்ன தர்க்க நியாயம் இருக்கு? என்ன சொல்ல போறாங்க? தமிழ் மொழி மீது வந்து இவன் நீசவாசன்னா, அவன் காட்டுமிராண்டி மொழின்னா என்ன வேறுபாடு? இவன் RSS வந்து நாட்டுவிடுதலைக்கு பாடுபடல, நீதி கட்சி பாடுபட்டுச்சா? பெரியார் இவரா பாடுபட்டாரா? அவன் இந்தியாவோட தேசிய கொடி ஏற்கல, RSS நீதி கட்சி ஏற்றுச்சா? உன் பெரியார் இவரை ஏற்றாரா? என்ன மாறுபாடு? அதனால பெரியார் இவராவை தூக்கி சுமக்கிறது தான் நான் திரும்ப தூக்கி சுமக்கட்டும். இந்த தலைமுறை தான் பெரியார் இவராவை தூக்கி சுமக்கிற கடைசி தலைமுறையா இருக்கும். இன்னொரு தலைமுறைக்கு அந்த அந்த பெரியார் இவரா மீதான எந்தவித மயக்கம் இல்லாம அந்த பிம்பத்தை, போலித்தனத்தை முழுதுமா அடிச்சு இருக்கும். இல்ல, அவர் கேட்ட தனித்தமிழ்நாடு கூட உங்களோட தமிழ் தேசிய கொள்கையில வராதா? எது? அவர் இறுதியில நீங்க கேட்டீங்க இந்த மாதிரி தேசிய கொடி எதிர்த்தா, தேசிய தமிழ்நாடுக்காக தான் எதிர்த்தாரு. அவரை முன்னே சொல்லிட்டோம்ல, RSS எதிர்த்ததுக்கும் இவரதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இருக்கலாம். இப்ப நான் என்ன சொல்றேன், இருக்கலாம், அந்த வேறுபாடுகள் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை என்று ஒன்னாண்டா கேட்கிறேன். இப்ப எங்களுக்கு நாங்க சொன்னா நீங்களும் பாஜக எதுக்குறீங்க, நீங்களும் வந்து பெரியார் எதுக்குறீங்க, பாஜக பெரியார் எதுக்குது, ரெண்டு ஒண்ணுதாங்கிறேன். அவன் என்ன எதுக்குறான்? பெரியார் இவரா சனாதன தர்மத்துக்கு எதிராக இருந்தார் என்று சொல்லி அவன் எதுக்குறான், கடவுளுக்கு எதிராக இருந்தார். நான் என்ன சொல்றோம், அவர் சங்க இலக்கியங்களை காப்பியங்களை சார்னா நாங்க எதுக்குறோம். அவர் இந்து மதத்தை நிந்தனை செஞ்சாரு அப்படின்னு அவன் எதுக்குறான். நாங்க எங்க மொழியை நிந்தனை செஞ்சாரு அப்படின்னு நாங்க எதுக்குறோம். அதுக்கு இதுக்கு மலைக்கு மடுவுக்குமான மாறுபாடு இருக்கு. இதுல வந்து பெரியார் தனிநாடு கேட்டது வந்து தமிழ் தேசியமான இல்லை. ஏன் இல்லை? அது நாட்டு பிரிவினை தான். தேசியம் என்பது அயோக்கியர்களின் புகலிடம். எனக்கு மொழி அபிமானம் இல்லை, நாட்டு அபிமானம் இல்லை அப்படின்னா தேசியங்கிற கோட்பாட்டே இருக்கலை. மொழி அபிமானம் இல்லை, நாட்டு அபிமானம் இல்லைன்னு சொல்லிட்டவர் அப்புறம் எப்படி தமிழ் தேசியவாதி இருக்க முடியும்? நான் வந்து தமிழனும் இல்லை, எனக்கு தமிழ் பற்றும் இல்லைன்ட்டாரு. அவர் தமிழ் தேசியவாதி மட்டும் இல்லை, தமிழ் தேசியவாதி மட்டும் இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது. கன்னட தேசியவாதியும் இல்லை, தெலுங்கு தேசியவாதியும் இல்லை, மனிதநேயவாதிங்க. அவர் எந்த தேசியத்துக்கு உட்பட மனிதநேயவாதி. கீழ்வன் மனிதன் உங்க மனிதன் எங்க போச்சு? 1965 மொழிப்பாடத்தில் உங்க மனிதன் எங்க போச்சு? அவருக்கு அடிப்படையில் அவருக்கு வந்து மொழி என்பது ஒரு தொலைத்தொடர்பு கருவி, ஒரு தகவல் தொடர்பு சாதனம். அதுதான் அவரோட பார்வை. அவருக்கு வந்து தாயகம், தேசம், தேசியனம், தாய் நிலம் அது பற்றிய எந்த புரிதலும் இல்லை, எந்த உணர்வும் இல்லை, எந்த அக்கறையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இதெல்லாம் ஒரே மொழி. எப்படி திருநெல்வேலிக்கு ஒரு பேச்சு வட்டார வழக்கு இருக்கோ, எப்படி மதுரைக்கு ஒரு பேச்சு வட்டார வழக்கு இருக்கோ, அதே போல தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்ங்கிறார் பெரியார் இவரை. இதுதான் அவரோட மொழியியல் பார்வை, அறிவு. இப்போ பேச்சு வழக்கு ஊருக்கு ஊர் மாறுபடுது கூட வச்சுக்கோமே, மொழியுமா மாறுபடும். திருநெல்வேலிக்கு ஒரு மாதிரி தமிழ் வருமா? புரிஞ்சுக்கிறேன். அப்போ அவரோட பார்வையே இவ்வளவுதான். அவரோட பார்வையே மிக தட்டையானது, அறியாமையின் வெளிப்பாடு தான். பார்க்கலாம், பொறுத்தது பார்க்கலாம். உங்களுடைய தொடர்ச்சியான களப்பணிகளுக்கு மத்தியில் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களையும் வருகையும் பேசியதற்கு மிக்க நன்றி. நன்றி. முன் சந்திக்கலாம். வணக்கம்.